ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்னேகமூர்த்தி. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் எனக்கு. நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம இதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கிறது இது ஒரு அடையாளமாக இருக்குன்னு தான் உங்கள்கிட்டையும் நான் காட்ட வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து பின் நம்பர் வந்துருச்சு. இதுதான் அந்த சீட். ஓகேங்களா? நமக்கு யூடியூப்லேருந்து நமக்கு மானிட்டேஷன் அதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த சீட்டு நமக்கு கையில் கிடைக்கும். இது எப்போ எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வருஷம் நியூ இயர் அன்னைக்கு 2025 நியூ இயர் அன்னைக்கு எங்களுக்கு இந்த பொக்கிஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்காக தான் இத்தனை நாளாக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சீட்டுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ இது எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் தான் நாங்கள் சொல்லுவோம். இது 2025 நியூ இயர் அன்னைக்கு, புது வருஷம் அன்னைக்கு, பிறந்த அன்னைக்கு இது எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது இத்தனை நாளாக நாங்கள் ஒரு மாதம் ஆயிடுச்சு. இது நாங்கள் வீடியோ போடவே இல்லை. ஸோ சுச்சுவேஷனால் நான் வீடியோ போடாமல் இருந்திருக்கேன். ஸோ இது எப்படி நமக்கு சேரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, வாட்ச் ஹவர்ஸ் தான் நமக்கு வேணும் மெயினாக. 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தாலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ 3000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்க எப்படி நம்ம அதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் போட்டேன், நிறைய லைவ் போட்டேன். நைட்டில் தான் நிறைய லைவ் போட்டேன். நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த மாதிரி லைவ் போட்டு தான் நான் 4000 வாட்ச் ஹவர்ஸை நான் கொண்டு வந்தேன். ஸோ லைவில் வந்த அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓகேங்களா? எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நைட்டில் பேசி இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்குன்னா அது உங்களால் மட்டும்தான். ஸோ மேலும் மேலும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க, நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகேங்களா? 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 3 நாள் கழிச்சு, 3 நாளாக 2 நாளாக தெரியல கழிச்சு எனக்கு ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. மெயில் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் எனக்கு தெரியல எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் க்ரோமில் போய் இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் க்ரோமில் தான் போய் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி ஒய்டி ஸ்டூடியோவில் போய் க்ரோமில் தான் போய் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளை நவுன்னு அதிலே காட்டும் உங்களுக்கு. அப்ளை நவு காட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3 வெரிஃபிகேஷன் காட்டுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். செகண்ட் வெரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ அதையும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3யும் ஒரு நாள் கேப் விட்டு 2 நாள் கேப் விட்டு தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனே காமிப்பாங்க. அந்த 3 வெரிஃபிகேஷன் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு போதும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கு சொல்லுவோம். அடுத்து ஐடி வெரிஃபிகேஷன் கேட்கும், அப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் அதெல்லாம் கொடுத்துருங்க. நான் ஐடி வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பேங்க் கார்டு கொடுத்துருந்தேன், அது எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி கொடுத்துருந்தேன்னா என்னென்னு தரணும். ஓட்டர் ஐடி தான் கொடுத்துருந்தேன். என்னுடைய எந்த கடை நான் கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஓட்டர் ஐடி தான் கொடுத்துருந்தேன். அது அப்புறமா அது சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் நமக்கு யாரை கேட்கணும், யாரை போடணும்லாம் கேட்க தேவையில்லை. நீங்கள் ரைட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டுன்னு வரும். நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலயமா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது யூடியூப்லேருந்து உங்களுக்கு மெயில் மூலயமா சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நான் ஐடி வெரிஃபிகேஷனே உங்களுக்கு 3 அட்டெம்ப்ட் தான். ஓகேங்களா? 3 அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் நான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 3வது அட்டெம்ப்ட் தான் நான் ஓட்டர் ஐடி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஓட்டர் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கேட்டுருந்துச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு, சத்தம் போடாதப்பா, ஒரு 2 நாள் கழிச்சு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் மெயில் வந்துருந்துச்சு. அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் நான் ஃபஸ்ட்டு அட்ரஸ் ஒழுங்காக நான் டைப் பண்ணல. பாதி தமிழ்லேயும் பாதி இங்கிலீஷ்லேயும் நான் டைப் பண்ணி அனுப்பிச்சதுனால ஒரு 3 வாரம் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். 3 வாரம் கழிச்சு நாங்கள் வரலை. கொஞ்சம் சில யூடியூபர்ஸ்லாம் நாங்கள் கேட்டோம். பட் எங்களுக்கு தெளிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அவங்க. ஸோ எதுக்கு நம்ம எல்லோரையும் கேட்டுக்கிட்டு நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம்
யூடியூப்பில் தான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தான் பார்த்து நான் அப்ளை பண்ணேன். இந்த மாதிரி அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷில் அந்த இது என்னது மிஸ்டேக்கு ஸ்மாலாக இருக்கா கேப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இனிஷியல் வந்து பார்த்து பார்த்து டைப் பண்ணி அவர் வந்து அப்புறம் அவர் அட்ரஸ் கொடுத்து தான் இந்த AdSense அக்கௌண்ட்டே எங்களுக்கு வந்து ஒரே வாரத்தில் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துலேயே கிடச்சிச்சு எங்களுக்கு இந்த ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கண்டிப்பாக இது உங்களால் மட்டும்தான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் இந்த AdSense சீட்டை வந்து கையில் வாங்கி இந்த பின் நம்பரை வந்து அந்த ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். அந்த 4 பாக்ஸில் வந்து நீங்கள் 4 பாக்ஸு 6 பாக்ஸும் தெரில அதை வந்து நீங்கள் பாக்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2மே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு மேலே நமக்கு மாதம் மாதம் பணம் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் $100 ரீச் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பைசாவாக தான் ஏறும். இந்த 10 பைசாவே வந்து பைசாவாக தான் ஏறி இந்த $10 நான் எடுத்தேன். $10 வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு $100 வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பணம் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? இதுதான் விஷயமே. யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோடைய ஆசை. ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். அது வந்து வீடியோ போடுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. ஸோ நீங்களும் கூடிய சீக்கிரம் கஷ்டப்பட்டு முன்னேறி நீங்களும் இந்த சீட்டை வாங்கணும். ஓகேங்களா? இதுதான். ஓகே, பாய்.